ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ப்ராடக்ட்டோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம இந்த ப்ராடக்ட்டை 1 மந்த் முன்னாடியே நம்ம வாங்கிட்டோம். ஸோ நான் வீடியோ போட்டிருப்பேன். ஸோ நான் என்னோட ஜேர்னியில் இந்த ப்ராடக்ட் எப்படிலாம் ஒர்க் ஆச்சு அப்படின்னு சொல்லி தான் இதில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து எந்த ஸ்பான்சரும் கிடையாதுங்க. என்னோட ஓன் மணியில் தான் நான் வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் வந்து என்னோட எக்ஸ்பெரிமெண்ட்டை தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ப்ராடக்ட் என்னோட ஸ்கின்க்கு எப்படி ஒர்க் ஆச்சு, ரிசல்ட் கிடச்சிதா, அதே மாதிரி இது நல்லாவே ஒர்க் ஆச்சு, ஏதாவது சைட் எஃபெக்ட் வந்துச்சா அப்படின்னு தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ப்ராடக்ட் எப்படி ஒர்க் ஆச்சு அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ என்ன ப்ராடக்ட்னு நான் தம்ப்நெயிலே கொடுத்துருப்பேன். ஸோ வில்வாவோட மில்க் ட்ராப் சீரம் தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஒர்க் ஆச்சு. ஸோ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் தீந்துருச்சு, காலி ஆயிடுச்சு. ஸோ இது காலியான பிறகு தான் மறுபடியும் வந்து வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்ணி தான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இது எப்படி ஒர்க் ஆச்சுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து என்னோடய முகத்தில் நான் எந்த ஒரு க்ரீம் எதுவுமே போடல, நல்லாவே தெரியும் உங்களுக்கு. ஃபேன் வந்து ஆஃப் பண்ணியிருக்கேன், அதனால் ஸ்வெட் ஆகுது, வேறெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்கன்னா எதுவுமே நான் போடவே இல்லை. தண்ணி தான் வரும். ஏன் அப்படின்னா ஸ்வெட் ஆகுது, அதனால். இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஸ்வெட் ஆகிறனால அப்படி இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு 10 டேஸ் யூஸ் பண்ணும்போது எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, நான் இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது மற்ற ஆக்டிவ்ஸும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, அதை வந்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். இது யூஸ் பண்ணும்போது நான் விட்டமின் சி, நைசினமைடு இதெல்லாம் யூஸ் பண்ணேன். நைட்டில் வந்து ரெட்டினால் யூஸ் பண்ணேன். ஸோ இது யூஸ் பண்ணிக்கிட்டே நான் வந்து இந்த வில்வாவோட மில்க் ட்ராப் சீரம் யூஸ் பண்ணும்போது எனக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த இடத்துல ஃபோர்ஹெட்லாம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக வந்து அந்த வெள்ளை வெள்ளையாக பொறுன்னு வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்போ வந்து நான் பயந்துட்டேன். இது என்னடா இது, இந்த சீரம் யூஸ் பண்ணுறதுனால வந்துச்சா இல்லை எதனால் வந்துச்சு அப்படின்னு தெரியலையே அப்படின்ட்டு. ஸோ அதனால் என்ன பண்ணேன்னா ஒரு 2-3 டேஸ் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ இது ஃபஸ்ட் நான் யூஸ் பண்ணும்போது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் யூஸ் பண்ணேன். ஸோ ஸ்கிப்பபிள் டைமில் தான் நான் யூஸ் பண்ணேன். 1ஆம் தேதி யூஸ் பண்ணால் 2ஆம் தேதி இல்லை 3ஆம் தேதி அந்த மாதிரி 1 டே கேப் விட்டு யூஸ் பண்ணேன். ஏன் அப்படின்னா நான் இந்த ரெட்டினால், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு விட்டமின் சி சீரம், அதுக்கப்புறம் நயசனமைடு இதெல்லாம் யூஸ் பண்ணுறனால இந்த ஆக்டிவ்ஸோட நம்ம யூஸ் பண்ணும்போது ரியாக்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஸ்கிப் பண்ணி தான் யூஸ் பண்ணேன். அப்போயே வந்து எனக்கு ஒத்துக்கலை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபோர்ஹெட்லாம் வந்து குட்டி குட்டியாக நான் சொன்ன மாதிரி அந்த வெள்ளை வெள்ளையாக வந்துருச்சு. ஸோ ஒரு 3 டேஸ் அப்படியே நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். எந்த ஆக்டிவ்ஸுமே வந்து நான் யூஸ் பண்ணவே இல்லை. ஏன்னா என்னோட ஆல்ரெடி வந்து கிளியர் ஸ்கின்னாக தான் இருக்கும், எந்த ஒரு பிம்பிளும் வராது. ஸோ இருந்தும் அந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்தோடனே எனக்கு வந்து பயம் வந்துருச்சு. ஸோ இந்த ஆக்டிவ்ஸ் எல்லாமே ஏதாவது க்ரியேட் பண்ணுதா, சம்திங் வருதா அப்படின்னு நினச்சிட்டு நான் அதை வந்து அப்படியே விட்டுட்டேன். ஒரு 3 டேஸ்க்கு அப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஒரு மாய்ஸ்சரைசர், அதாவது ரெகுலராக யூஸ் பண்ணுற மாய்ஸ்சரைசர் மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் மறுபடியும் அதை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து பயப்படக்கூடாது, எதுக்குமே வந்து நம்ம எல்லா ஆக்டிவ்ஸும் யூஸ் பண்ணனால தான் இப்படி இருக்குதோ அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்து இந்த ஆக்டிவ் மட்டும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது மட்டும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ ரெட்டினால் ஸ்டாப் பண்ணிட்டேன், விட்டமின் சி, நைசினமைடு எல்லாமே ஸ்டாப் பண்ணிவிட்டு, இது மட்டும் இவங்களே சொல்கிறாங்க இல்லையா 7 டேஸ் கண்டினியூவாக இதை ட்ரை பண்ணிவிட்டு தான் ரிசல்ட் நீங்கள் சொல்லணும் அப்படின்ட்டு. இது யூஸ் பண்ணும்போது மற்ற ஆக்டிவ்ஸ் எல்லாமே நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு இது யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் யூஸ் பண்ணேன். ஸோ உண்மையாலுமேங்க நான் 7 டேஸ் அந்த லாஸ்ட் 10 டேஸ் நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். நீங்களே பாருங்கள். ஸோ நான் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் முகத்தில் வந்து நான் எதுவும் மேக்கப்லாம் போடல, தண்ணி தான் வருது. ஸோ ஏன்னா ஃபேன் ஆஃப் பண்ணிட்டேன், நாய்ஸாக இருக்குது அப்படின்ட்டு கொஞ்சம் பேசும்போது கொஞ்சம் இதாகுது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டேன். அதனால் வந்து எனக்கு பார்த்திங்கன்னா ஸ்வெட் ஆகுது, அவ்வளோதான், வேறெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், நான் எதுவும் ஒரு மேக்கப்பும் போடவே இல்லை. நல்லாவே உங்களுக்கு தொடச்சி காமிச்சிட்டேன். ஸோ இதில் வந்து நான் யூஸ் பண்ணி காமிங்க. லாஸ்ட் இது வந்து ஆல்மோஸ்ட் தீந்துருச்சு. தீர்ந்ததுக்கப்புறம் தான் வீடியோ போடணும் அப்படின்ட்டு நான் எடுத்து வச்சுருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணும்போது நான் வேறு எதுவுமே நான் வந்து அந்த லாஸ்ட் 10 டேஸ் வந்து யூஸ் பண்ணவே இல்லை. ஸோ அதனாலேயே எனக்கு சூப்பர் ரிசல்ட் கிடச்சிதுன்னு சொல்லலாம். ஸோ அதனால் நான் ஷேர் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறதுக்காகவே ஷேர் பண்ணேன். ஸோ நிறைய பேர் அதோட காஸ்ட் அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு யோசனை பண்ணிகிட்டு இருப்பீங்க. தாராளமாக இதை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். ஸ்கின்னில் இருக்கக்கூடிய எல்லா டேமேஜஸுமே இது பேரியர் பண்ணி, அதாவது பேரியர்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணும். ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் வாங்கலாம். ஸோ இது காஸ்ட் எவ்வளோ அதிகமோ அந்தளவுக்கு இதோட ஒர்த்தும் அதிகம் தான். ஸோ அது நல்லாவே ஒர்க் ஆகுது. இதில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட் எல்லாமே நான் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதை பார்க்காதவங்க நான் ஐக்கானில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இது மில்க் ட்ராப்ஸில் அகைன் நான் இதுலேயும் சொல்கிறேன், ரைஸ் மில்க் எக்ஸ்ட்ராக்ட் இருக்கிறனால ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் பண்ணி, ஸ்கின்னில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் பண்ணுது. அதே மாதிரி மரைன் ஆல்கா எக்ஸ்ட்ராக்ட் இருக்குது, அல்ஃபா புட்டின் இருக்குது. ஸோ இதெல்லாமே ஸ்கின்னை நல்லா ஹைட்ரேட் ஆகும், ஸ்கின்னை நல்லா மாய்ஸ்சரைசிங் ஆகும், டார்க் ஸ்பாட்ஸை ரிமூவ் பண்ணுது.
ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃபேட்ஸ், அதாவது ஸ்கேரை வந்து ஃபேட் பண்ணுது. ஏதாவது அவங்களோட ஆக்னி ஸ்கேர்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கூட இதை வந்து உங்களுக்கு க்யூர் பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். இது வந்து நான் யூஸ் பண்ணிவிட்டு என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதனால் உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான், வேறெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஸோ நீங்கள் நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, ஸோ நான் முகத்துக்கு எதுவுமே போடாமல் தான் நான் வந்து உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதை நான் அந்த சீரம் தான் இப்போ யூஸ் பண்ணியிருக்கேன், வேறெல்லாம் எதுவும் போடல. ஸோ தாராளமாக இந்த ப்ராடக்ட் வந்து ட்ரை ஸ்கின், நார்மல் ஸ்கின், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காம்பினேஷன் ஸ்கின்ஸ், ஆல் ஸ்கின் டைப்பும் இதை யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு மெலாஸ்மா மாதிரி ஏதாச்சும் பேச்சஸ், அதாவது பிளமிஷன் சொல்லுவாங்க இல்லையா, பிளமிஷஸ்னால் கரும்புள்ளிகள். ஸோ ஸ்கேர் வந்து அந்த இடத்துல அப்படி அப்படியே இருக்கும். அதாவது என்ன சொல்கிறது, டார்க் ஸ்பாட்ஸ், ஆக்னி வந்து அந்த டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் அப்படி அப்படியே இருக்கும் இல்லையா, அதெல்லாமே இது க்யூர் பண்ணிடும். உங்களுக்கு கரும்புள்ளிகள் இருந்தாலும் சரி, அண்டரை கீழே உங்களுக்கு கொஞ்சம் பிளாக்னஸ்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்கின் டேன் ஆகியிருந்தாலும் சரி, இது எல்லாமே க்யூர் பண்ணி கொடுக்குது. தாராளமாக நீங்கள் அதாவது எப்படி யூஸ் பண்ணணும்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் வந்து நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணணும். காலையிலையும் யூஸ் ஸோ இது டே அண்ட் நைட் 2 நேரமும் யூஸ் பண்ணலாம். ஸோ யூஸ் பண்ணும்போது நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் அவுட் போகிற மாதிரி இருந்தால், ஏதாவது ஜாப் போகிற மாதிரி இருந்தீங்கன்னா, இது எப்படி யூஸ் பண்ணுறது மார்னிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு, அதாவது நீங்கள் பாத் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு இது தான் யூஸ் பண்ணணும். அதாவது சீரம் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு மாய்ஸ்சரைசர் போட்டுக்கோங்க. ஒவ்வொரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போதும் ஒரு 10 மினிட்ஸ் கேப் விட்டு யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அப்சார்ப்ஷன் வந்து நல்லாயிருக்கும். இல்லை அப்படின்னா எல்லாமே பிளெண்ட் ஆகிரும், உங்களுக்கு சீக்கிரமாக வந்து உங்களுக்கு பெனட்ரேட் ஆகாது. அதனால் ஃபஸ்ட் வந்து சீரம் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு ஒரு மாய்ஸ்சரைசர், அதுக்கப்புறம் உங்களோட ஃபேர்னஸ் க்ரீம் ஏதாச்சும் யூஸ் பண்ணணும்னா, பிரைட்டன் ஸ்கின் பிரைட்டாக இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வெளியே போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் நம்ம ஆயிலியாக இருக்க மாதிரி, க்ரீஸாக இருக்கிற மாதிரி போக மாட்டோம். ஸோ ஃபேர்னஸ் க்ரீம் வெளியே மேலே யூஸ் பண்ணுறதுக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் போயிட்டே இருக்கலாம். சூப்பராக இருக்கும். சன்ஸ்க்ரீனுமே பார்த்திங்கன்னா கரெக்டாக செலக்ட் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். வெளியே போகும்போது உங்களுக்கு க்ரீஸாகவும் ஆயிலியாகவும் இருக்க பிடிக்கலன்னா மேட் ஃபினிஷ், டிண்டட் ஃபினிஷில் உங்களுக்கு நிறைய சன்ஸ்க்ரீன் இருக்குது. ஸோ அது வந்து க்ரீம் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நம்ம ஃபேர் அண்ட் லவ்லி, பாண்ட்ஸ் க்ரீம் இந்த மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நிறையா உங்களுக்கு வந்து சன்ஸ்க்ரீன் அப்படின்னாலே உங்களுக்கு கொஞ்சம் க்ரீஸ் ஆகிற மாதிரி தான் பிசு பிசுன்னு இருக்கும். ஸோ அதனாலேயே நிறைய வந்து பாய்ஸ் வந்து யூஸ் பண்ணவே மாட்டாங்க. கேர்ள்ஸுமே வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. அவுட் போகும்போது கொஞ்சம் நமக்கு ஒரு மாதிரி கசகசன்னு இருக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி பிடிக்கல அப்படின்னா டிண்டடு, மேட் ஃபினிஷ் சன்ஸ்க்ரீன் வந்து நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சன்ஸ்க்ரீனோட எப்படி வந்து யூஸ் பண்ணணும், எப்படி வந்து செலக்ட் பண்ணணும் எனக்கு தெரியல அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க, உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். வீடியோஸ் வந்து நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த ப்ராடக்ட்டோட நாலேஜ் வந்து கிடச்சிருக்கும். ஸோ நான் எப்படி யூஸ் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு, என்னோடய ஸ்கின்னில் எப்படி வந்து உங்களுக்கு ரியாக்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி தான் போட்டிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இதோட பையிங் லிங்க் கொடுக்குறேன். ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னோட கமெண்ட்டில் வந்து நீங்களே சொல்லுவீங்க இது சூப்பராக இருந்துச்சு சிஸ்டர் அப்படின்ட்டு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தென் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.